ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். சாந்தா 2.0 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேவலுக்கு வந்து கூண்டு அமைப்பு வந்து எப்படி நம்ம கூண்டு கட்டுறது, அதேமாதிரி எவ்வளோ செலவாகுது, அது வந்து நம்ம எந்த மாதிரி முறையில் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி வந்து நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து கூட பெல் ஐக்கான் டச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி டச் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எப்பவுமே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். எதுவுமே வந்து தேவையில்லாத வீடியோவாக இருக்காது. ஏன்னா நம்ம உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம், நம்ம டைமை வந்து வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளே வந்து டைம் கிடைக்கிறப்ப தான் வந்து வீடியோ போட்டுருக்கோம். நிறைய வேலை இருக்கிறதுனால வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாததுனால இப்போ நம்ம வந்து கரெக்டான முறையில் நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சேவல் கோயிலெலாம் வளர்க்குறதுக்கு வந்து கூண்டு இல்லாமல் ரிங்கில் இல்லை வேறு எதெல்லாம் போட்டு வளர்ப்பாங்க. வளர்க்குறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டோன் ஆகிட்டு சண்டை போட்டு இறந்து போய்ட்டோம். சண்டை போட்டு சேவலுங்க வீக் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகும். அதனால் வந்து இந்த மாதிரி நான் கட்டியிருக்கிற பின்னாடி கூண்டு கட்டியிருக்க பாருங்க, அந்த மாதிரி கூண்டு செட்டப் நீங்கள் கட்டிங்கனாக்கா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக வந்து சேவல்களை வளர்க்கலாம். ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து நீங்கள் கேட்டுருக்கீங்க, இதை பற்றி வீடியோ போடுங்க. நிறைய ஒரு கமெண்ட்லேயும் இது அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதனால் வந்து நம்ம ஐடியா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கூண்டு வந்து எத்தனை கூண்டு கட்டலான்றதை வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து 4 கூண்டு கட்டுங்க. அப்படி இல்லையா 6 கூண்டு, அப்படின்னா 10 கூண்டை கட்டிடுங்க. இந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் நம்ம கூண்டு வந்து பராமரிக்க முடியும். அதேமாதிரி வந்து நிறைய கூண்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னாக்கா உங்களால் வந்து பராமரிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து எதனா வேலைக்கு போயிட்டு வந்து தான் நம்ம போய் சேவல் எல்லாம் பார்ப்போம். நம்ம வந்து கம்மியான கூண்டு 10 கூண்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து தீவனம் தண்ணி எல்லாம் வச்சுட்டு நம்ம போயிடலாம் வேலைக்கு. அதே நிறைய இருந்துச்சுனாக்கா இல்லை அதே வேலையாக இருந்தால் பண்ணலாம். இருந்தாலும் வந்து நிறைய இருந்தால் கஷ்டம். 10 கூண்டுலேயே 10 சேவல் வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ 4 கூண்டு இருந்துச்சுன்னா 4 சேவல் மெயின்டைன் பண்ணலாம். 6 கூண்டு இருந்தால் 6 சேவல் மெயின்டைன் பண்ணலாம். 10 கூண்டு இருந்தால் 10 சேவல் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதனால் வந்து ஒரு 10 கூண்டு தொடர்ந்து மொத்தத்தில் வந்து ஒரு 10 கூண்டு வரைக்கும் கட்டிங்க. நான் வந்து 6 கூண்டு கட்டியிருக்கேன். இந்த 6 கூண்டு வந்து என்னென்ன சைஸுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹைட்டு 3 அடி இருக்கும், அகலம் 3 அடி இருக்கும், நீட்லேயும் 3 அடி இருக்கும். ஸ்கொயரில் வந்து 3 அடி 3க்கு 3 வரும். அதேமாதிரி நீங்கள் வந்து அதிகமாக 4க்கு 4 இல்லை 3க்கு 4 அந்த மாதிரி வந்து ரொம்ப பெருசாலாம் கூண்டு கட்டாதீங்க. திட்டமாக கட்டுங்க. 3க்கு 3 கட்டினா தான் வந்து கரெக்டாக இருக்குது. ரொம்ப பெருசாக கட்டாலும் வந்து இடம் வேஸ்ட் ஆகிடும். அதேமாதிரி வந்து 6 கூண்டு வந்து 3 அடினா உள்ள அளவு 3 அடி, அந்த ஒரு 4 இன்ச்சு செவரு ஆலோ பிளாக்கோ இல்லைனா செங்கலோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சு கட்டுறப்போ அந்த அளவு வந்து தனியாக விட்டுருங்க. 3க்கு 3 வச்சுருங்க. உள்ள அளவு இந்த சைடு 3 அடி இருக்கணும், இந்த சைடு 3 அடி இருக்கணும், ஹைட்டு வந்து 3 அடி இருக்கணும். அந்த மாதிரி வந்து வச்சுருங்க. அது மாதிரி அப்படியே 3 ஸ்டெப்பாக 2 நம்ம கட்டிட்டு மாதிரி இந்த மாதிரி வந்து 2 ஸ்டெப்பாக கட்டிடுங்க. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப ஹைட்டு கட்டாலும் வந்து சேவல் எடுக்க முடியாது. 3 ஸ்டெப்பாக கட்டினா சேவல் எடுக்க முடியாது, போட முடியாது. இந்த மாதிரி 2 ஸ்டெப்பில் கட்டிட்டுனாக்கா நம்ம சேவலை எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கூண்டோட வந்து கேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நான் 1.5க்கு 2 அடி 2.5 அடி 1.5க்கு 2.5 அடி வந்து கூண்டு வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் கேட்டு. அந்த கேட்டு வந்து நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணுவோன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கனாக்கா கூண்டு ஃபுல்லாக வந்து 3க்கு 3 ஓப்பனா 3க்கு 3 ஃபுல்லாக போட்டு பாதி கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி பாதி கேட்டு வந்து ஓப்பன் ஆகாத மாதிரியும் பண்ணிவிடுங்க. இதை சொல்கிறேன்னாக்கா காற்றோட்டமாக இருக்கும் சேவல் கூண்டுங்களுக்கு. நம்ம வந்து இது அப்போயே கட்டுறதுனால அந்த பிளான் இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து பெரிய கேட்டாக வச்சுட்டு அந்த பெரிய கேட்டில் பாதி ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சேவல் கோயிங்க வந்து காற்றோட்டமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். நல்லா வெயில் டைமில் வந்து நல்லா காற்று போச்சுன்னா சேவல் கோயிங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அதனால் வந்து கூண்டு வந்து ஃபுல்லாக வந்து பெரிய கேட்டு மாதிரி வச்சுட்டு அதில் பாதியாக ஓப்பன் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. மேலே வந்து ஒரு சின்ன ஓப்பன் ஒன்று விட்ருங்க. இந்த நான் வெளியே ஜெக்கு மாட்டிருக்கு பாருங்க, அந்த மாதிரி வந்து ஓப்பன் விட்டேனாக்கா சேவல் கோயிங்க வெளியே வந்து தீவனம் தண்ணி வச்சுக்கலாம், வந்து சாப்பிட்டு வெளியே தலை விட்டு சாப்பிட்டு உள்ளே போயிடும். அது கீழே கூண்டு வரைக்கும் ஓப்பன் விட்டாதீங்க. ஏன்னா வெளியேருந்து வர சேவல் வந்து டோன் ஆகிடும். மேலே இருக்கிற லைனில் ஒரு 5-10 கூண்டு கட்டுறீங்கன்னா மேலே இருக்கிற லைனில் இருக்கிறது மொத்தத்துக்கு வந்து ஓப்பன் வச்சுருங்க. கீழே இருக்கிற கூண்டு வந்து ஓப்பன் வந்து வைக்காதீங்க. அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான செலவு எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து முன்ன கட்டினப்போ எனக்கு ஒரு 15,000 தான் ஆச்சு. ஆனால் இப்போ நீங்கள் இதே ஒரு 6 கூண்டு கட்டினாக்கா ஒரு கூண்டுக்கு மினிமம் நீங்கள் கணக்கு பண்ணால் ஒரு 5,000 ரூபாய் ஆகிடும். அது என்ன 5,000 ரூபாய் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வந்து செங்கல், மணல், ஜல்லி, அதுக்கப்புறம் இந்த ஸ்லாப்புக்கு இங்கே போகிற மாதிரி மேலே சீட்டு, ஒரு கேட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு கூண்டுக்கு மினிமம் 4,000லேருந்து 5,000 ரூபாய் ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் எத்தனை கூண்டு 6 கூண்டு கட்டினீங்கனாக்கா 30,000 ரூபாவும். அதே வந்து நீங்கள் 10 கூண்டு கட்டினீங்கனாக்கா 50,000 ரூபாய் ஆகிடும் எப்படியும். ஏன்னா மேஸ்திரி பூசு வேலை நீங்கள் பெயிண்டிங் எல்லாம் பக்காவாக பண்ணி முடியும்னாக்கா எப்படி குறைஞ்சது 10 கூண்டு கட்டினா 50,000 ஆகும். இல்லை 4 கூண்டு கட்டினீங்கன்னா எப்படி 20,000 ஆகிடும். அது ஒரு கூண்டுக்கு 5,000 ரூபாய் மினிமம் கணக்கு வச்சுங்க. கரெக்டான முறையில் வந்து நம்ம கட்டணுனாக்கா செங்கல், மணல் இதெல்லாம் போட்டு மேலே வந்து ஸ்லாப் போட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் போட்டு
கேட்டு வந்து இப்போ கேட்டு செய்யறதுக்கே வந்து 1500 ஆகிடும் ஒரு கேட்டுக்கு. நான் அப்போ செய்கிறப்போ வந்து 1000 1200 இருந்துச்சு. இப்போ 1500 மேலே ஆகிடும். மெட்டீரியல் ரேட் எல்லாம் அதிகமாக இருந்தனால அதில் வந்து கூண்டு செட்டப் இந்த மாதிரி பண்ணுங்க. நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லாம் வந்து கேட்டு போட்டு பூட்டு போடுற மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து திருடுவாங்க சேவல் கோயிலில். நம்ம பூட்டு போட்டு விட்டோன்னா நம்ம பாட்டு எங்கன்னா வெளியே போகலாம் வரலாம். அதனால் வந்து பூட்டு போட்டு விட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே போயிடலாம். அதேமாரி யாருன்னா பசங்க திறந்து விட்ருவாங்க. அதில் வந்து பூட்டு போட்டுனாக்கா வெளியே சேவல் வந்து டோன் ஆனாலும் வந்து சேவலுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடணுன்றதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ